10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 20 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் 21 பயனாளிகளுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பசுமை திட்டத்திற்காக ஒன்றிய அரசிடம் 2 கோடி ரூபாய் நிதி கேட்டுள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஆன்லைன் நெல் கொள்முதல் முன்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர் காப்பீடு செய்த இழப்பீடு தொகையை உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும், கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்க வேண்டும், 22% ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல் கொள்முதலில் ஆன்லைன் முறையை பின்பற்றக்கூடாது, பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் நிபந்தனையின்றி விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரத்தில் அரசு மதுபான கடை முன்பு மதுப்பிரியர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் சாத்தான் தெரு பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதிகளில் இருப்பதால் மதுபான கடையை இடமாற்றம் வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று கடையை வேறு இடத்திற்கு மாற்ற டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுப்பிரியர்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என கோரி கடை முன்பாக அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். மதுப்பிரியர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொடுங்கையூர் பகுதியில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கொடுங்கையூர் தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பூமாரியப்பன் என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருளை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பூமாரியப்பனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 80 கிலோ குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மக்களின் தேவையை அறிந்து செயல்படும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வத்தல்மலை கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களிடையே உரையாற்றிய முதல்வர் வீடு தேடி மருத்துவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவதுதான் திமுக அரசு எனவும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல ஆதி திராவிடர் நல ஆணையம் அமைக்கப்படும் எனவும், அதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாளுக்கு நாள் தொற்று எண்ணிக்கையில் மாற்றம் இருந்து கொண்டே இருப்பதாக அவரது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று குறையாத மாவட்டங்களில் கட்டுப்பாட்டை தளர்த்தாமல் தொடர வேண்டும் எனவும், வார நாட்களில் தடுப்பூசி முகாம்களை துரிதப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்வு கவுன்சிலிங்கில் பங்கேற்க வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல எனவும், அவர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வேலூர், திருவள்ளூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஈரப்பதமான சூழல் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் தெரிவித்தார். மக்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைக்கக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும், மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கோவையில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் விமானப்படை அதிகாரிக்கு இருவிரல் சோதனை செய்ததற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த தேசிய மகளிர் ஆணையம் இந்திய விமானப்படை தலைமை மார்ஷலுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் இருவிரல் சோதனை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது எனவும் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் 2014ஆம் ஆண்டு இதை தடை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள மகளிர் ஆணையம் சோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளது. சுகாதாரத்துறையை மேலும் வலுவானதாக மாற்ற புதிய கொள்கையோடு பணியாற்றி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு காணொலி காட்சியில் அடிக்கல் நாட்டிய பிரதமர் 7 ஆண்டுகளில் 170 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் மேலும் 100 மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஹிந்தி மற்றும் இதர இந்திய மொழிகளிலும் மருத்துவக் கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது. நடப்பாண்டில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 1155 முகாம்கள் அமைக்க 3,85,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரத்த அளவு, ரத்த அழுத்த பரிசோதனை, கொரோனா தடுப்பூசி, கொரோனா பரிசோதனை, டெங்கு, பன்றிக் காய்ச்சல் குறித்த அறிவுரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஒரு வட்டாரத்தில் 3% 385 வட்டாரங்களுக்கு தலா 1,00,000 முகாம் அமைக்கப்பட உள்ளது. ஒகேனக்கல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதை பார்வையிட்டார். தொடர்ந்து அதிகாரிகளோடு கூடுதலாக நீர் விநியோகிப்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்ட அவர் ஒகேனக்கல் நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டார். முழுமையாக புளோரைடு இல்லாத குடிநீரை வழங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். பென்னாகரம் அருகே போடூர் பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களோடு உரையாடிய முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து விடுதியின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது விஜய் என்ற மாணவர் தனக்கு பிறந்தநாள் என்று தெரிவிக்கவே முதல்வர் அந்த மாணவனுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் மாணவர்கள் உண்ணும் உணவு மற்றும் சமையலறையை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பென்னாகரம் எம்எல்ஏ ஜி.கே. மணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 6 எழுத்தாளர்கள் கலைஞர் பொற்கிழி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பாபாசி அறிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் கவிதைக்காக அபிக்கும், புனைவு இலக்கியத்திற்காக ராஜேந்திர சோழனுக்கும், உரைநடைக்காக எஸ். ராமகிருஷ்ணனுக்கும், நாடகத்திற்காக வெளி ரங்கராஜனுக்கும், ஆங்கில படைப்பிற்காக மருதநாயகத்திற்கும், பிற இந்திய மொழிக்காக நதித் சாகித்யாவுக்கும் விருது மற்றும் பொற்கிழி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அதிமுக தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 9 மாவட்டங்களில் மட்டுமே தேர்தல் நடக்க இருப்பதால் என்ன நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நாளை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். உள்ளாட்சி தேர்தல் பகுதிகளில் மதுவிற்கு தடை விதித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் பகுதி, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் மதுக்கூடம் மற்றும் மதுபான கடைகள் மூடியிருக்க உரிய ஆணைகளை வெளியிடுமாறு மதுவிலக்கு ஆயத்தீர்வைக்கு உத்தரவிட்டுள்ளது. மீறி விற்பனை செய்தால் காவல்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடந்து வருகிறது. முதல் கட்ட தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, மானூர், பாளையங்கோட்டை, பாப்பாக்குடி ஆகிய 5 ஒன்றியங்களில் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். 2ஆம் தேதிக்குள் பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நானே முன்னின்று அனைத்து பகுதிகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவேன் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சமுத்திரம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், தேர்தல் முடிந்தவுடன் நெசவாளர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஓய்வூதியம் பெற்றுத் தருவேன் என்றும் கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பயணியர் மாளிகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தாதாபுரம், கரிக்காப்பட்டி, சித்தூர் மற்றும் நெடுங்குளம் ஊராட்சிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.
எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்திய மத்திய அரசு எதற்கு வரி கேட்கிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் அறிமுகக் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஜிஎஸ்டி வரியில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை திருப்பித் தராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, மீனாட்சி நடராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என நிர்வாகிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் பேசிய நாராயணசாமி, சட்டமன்ற தேர்தல் நல்ல படிப்பினையை கொடுத்துள்ளதால் அதன் அடிப்படையில் பணியாற்ற வலியுறுத்தினார். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், செம்மலை, செல்லூர் ராஜு மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையில் 3 கட்சிகளுக்கும் இடையே எந்த முடிவும் எட்டப்படவில்லை. வார்டு ஒதுக்கீடு தொடர்பான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாவிட்டால் தேர்தலுக்கு தடை விதிக்க நேரிடும் என புதுச்சேரி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வார்டு ஒதுக்கப்பட்டதில் குறை இருப்பதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வார்டு ஒதுக்கீட்டில் உள்ள குறைகளுக்கு நாளைக்குள் பதிலளிக்காவிட்டால் உள்ளாட்சித் தேர்தலுக்கு தடை விதிக்க நேரிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு $356 மில்லியன் கடனுதவி வழங்க ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் கிழக்கில் கலங்கரை விளக்கம் முதல் மேற்கில் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான வழித்தடத்தில் புதிய வழித்தடத்தை அமைக்க இந்த கடனுதவி பயன்படுத்தப்பட உள்ளது. போக்குவரத்து துறையில் ஏற்படக்கூடிய மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு, வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று ஆசிய உட்கட்டமைப்பு வங்கியின் துணைத் தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தல் வழக்குகளில் ஒரு வழக்கு மட்டுமே முடிவுக்கு வந்துள்ளதாகவும் மற்ற வழக்குகளில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது 16 வழக்குகளில் ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்படாதது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள், பல வழக்குகளில் சிலைகள் மீட்கப்படவில்லை என்றும் கடத்தப்பட்ட சிலைகளை மீட்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் தீவிரம் காட்டவில்லை என்றும் கூறினர். மாயமான 16 வழக்குகளின் கோப்புகளை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். ராஜராஜ சோழன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக இயக்குநர் ப. ரஞ்சித் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வரலாற்றில் உள்ளதையே பேசியதாகவும் எந்த உள்நோக்கத்துடனும் பேசவில்லை என்றும் ப. ரஞ்சித் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீது வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் 8 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத $1,80,000 ரொக்கம் சிக்கியது. தொடர்ந்து மாவட்ட மேலாளர் முருகன் மற்றும் அலுவலகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.